ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் மாதம் நெருங்கிக்கிட்டு வருது. இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம எல்லார் வீட்லேயும் சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் முக்கியமான பொருள் பேரிச்சம்பழம். அதை நல்ல குவாலிட்டியாக பார்த்து நல்ல பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். இதை அப்படியே ஊற வச்சோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி 1-2 குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. ரொம்ப மாவு மாதிரி அரைச்சோம்னா அது வந்து ஊறி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. இதை மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னா ஊறி வர்றதுக்கு டைமும் கம்மியாக தான் ஆகும். சீக்கிரம் ஊறி வந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைக்கும் போது பல்ஸ் மோடில் போட்டு அரைங்க. விட்டு அரைங்க. ரொம்ப அரைச்சிட்டோம்னா மாவாக ஆயிரும். பல்ஸ் மோடில் போட்டு ஒரு தடவை 2 தடவை ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தோம்னா இந்த மாதிரி உடச்சி வந்துடும். இதை மாதிரி உடச்சி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பொருள் வந்து இசாப் கூழ். அது வந்து நோம்புக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. எப்போவுமே நம்ம எடுத்துக்கிடலாம். நோம்பு டயத்தில் வந்து நம்ம குடலை சுத்தப்படுத்தக்கூடியது, நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் தரக்கூடியது. இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின் இருக்கா, இதை மாதிரி தான் ஊற வச்சு நம்ம செய்யக்கூடிய ஜூஸு, பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் ஊற போட்டால் ஜெல்லி மாதிரி வந்துடும். ரொம்ப உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சப்ஜா சீட்ஸ் மாதிரி நம்ம ஊற போட்டு அந்த இசாப் கூழையும் நம்ம எல்லா ஜூஸில் எல்லாத்துலேயும் கலந்து சாப்பிட்லாம். அடுத்த பொருள் வந்து கடல் பாசி. இது வந்து 10 கிராம் 20 கிராம் இந்த மாதிரி பாக்கெட்டில் வரும். நம்ம அன்னன்னைக்கு தேவையானதை ஒரு பாக்கெட்டை எடுத்து நம்ம பிச்சு போட்டு அது வந்து ஒரு பவுலில் போட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நம்ம சமைக்கிறது ஈஸியாக இருக்கும். நம்ம என்னென்ன பொருட்கள் ஊற வைக்கணுமோ அதெல்லாம் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஞாபகமாக ஊற வச்சிட்டோம்னா சாயங்கால நேரத்தில் எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் தனித்தனியாக பாட்டிலில் போட்டு நம்ம கண்ணு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பார்க்கும்போது எல்லா பொருட்களையும் தேவையான பொருட்களை எடுத்து நம்ம ஊற போட்டுக்கிடலாம். நீங்கள் எல்லாரும் நோம்புக்கு தயாராகிட்டீங்களா? வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா? என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே அமைக்கிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.